ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டிட்டர்மைனர்ஸ் அந்த சாப்டர் பார்த்துட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனி அப்படின்ற ஒரு டிட்டர்மைனரை பார்க்க போகிறோம். நேற்று சம் பார்த்துருக்குறோம் நேற்று வீடியோவில். அது போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸு. நேற்று சம் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி எனின்ற குவான்டிஃபயர்ஸ் டிட்டர்மினர்ஸ் பார்க்குறோம். என்னங்க குவான்டிஃபயர்ஸ்ன்றீங்க டிட்டர்மினர்ஸ்ன்றீங்க புரியலைங்களா? அது கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறாங்க. இந்த டிட்டர்மினர்ஸ் 6 டைப்பு இருக்குதுங்க. டிட்டர்மினர்ஸில் எத்தனை டைப்பு டிட்டர்மினர்ஸ் இருக்குதுங்க? 6 டைப் இருக்குதுங்க. அதில் ஒன்று ஆர்டிக்கிள் டிட்டர்மினர்ஸ், 2 பொசசிவ் டிட்டர்மினர்ஸ், 3 டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர்ஸ், 4 கார்டினல் டிட்டர்மினர்ஸ், 5 குவான்டிஃபயர்ஸ் டிட்டர்மினர்ஸ், 6 ஆர்டினல் டிட்டர்மினர்ஸ் அப்படின்னு டிட்டர்மினர்ஸில் 6 டைப் இருக்குதுங்க. அதில் ஒன்று தான் அந்த 5வது டைப் தான் குவான்டிஃபயர் டிட்டர்மினர்ஸ். அந்த குவான்டிஃபயர் டிட்டர்மினர்ஸில் தான் நம்ம இந்த சம், எனி அதெல்லாம் பார்த்துட்டு வரோம். இது அந்த ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதில் விளக்கமாக சொல்ல ஃப்ரெண்ட்ஸு மறந்துட்டேன். இதில் கொஞ்சம் பாருங்கள். சரி, இப்போது டிட்டர்மினர்ஸில் 6 டைப் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த 6 டைப்பில் ஒன்று தான் அந்த குவான்டிஃபயர்ஸ். அந்த குவான்டிஃபயர்ஸில் வர்றது தான் அந்த எனின்ற டிட்டர்மினர்ஸ்னு உங்களுக்கு தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. நிறைய பேர் இப்போ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கமெண்ட் காலத்தில் ஏதாச்சும் பாசிட்டிவாக கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, போகலாங்களா? ரூல் 1, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்பு எனி வரும். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்பு எனி வரும். எடுத்துக்காட்டு, சி டசன்ட் நீட் எனி ஹெல்ப். ஹெல்ப்புன்றது என்னதுங்க? அன்கவுண்டபிள் நவுன். அதுக்கு முன்னாடி எனி வந்திருக்குது பார்த்தீங்களா? அவருக்கு எந்த உதவியும் தேவையில்லை. எனி எந்த அப்படின்ற மீனிங் வருதுங்க. அடுத்தது ரூல் 2, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் கவுண்டபிள் சிங்குலர் நவுனுக்கு முன்பு எனி வரும். எடுத்துக்காட்டு, சி டிட் நாட் மேக் எனி மிஸ்டேக். மிஸ்டேக்ன்றது சிங்குலர், கவுண்டபிள் சிங்குலர் நவுன். அதுக்கு முன்னாடி எனி வந்திருக்குது பாருங்கள். ஷி டிட் நாட் மேக் எனி மிஸ்டேக். அவள் எந்த தவறும் செய்யவில்லை. அடுத்தது ரூல் 3, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்பு எனி வரும். எடுத்துக்காட்டு, ஐ டோன்ட் ஹாவ் எனி புக்ஸ். என்னிடம் எந்த புத்தகங்களும் இல்லை. என்னிடம் எந்த புத்தகங்களும் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் எனி புக்ஸ். எனிக்கு முன்னாடி என்ன இருக்குதுங்க? புக்ஸுன்ற கவுண்டபிள் ப்ளூரல் நவுன் வந்துருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி பாருங்கள், எனிக்கு முன்னாடி மிஸ்டேக்குன்ற கவுண்டபிள் சிங்குலர் நவுன் வந்துருக்குதுங்க. அதுதான் அந்த ரூல்ஸ் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இப்போ நான் எழுதி பண்ணுறீங்களா, அந்த ரூல்ஸை மனப்பாடம் பண்ணிக்கிங்க. அடுத்தது ரூல் 4, கொஸ்டின் சென்டென்ஸில் யூஎன்சின்னா என்ன? அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்பு எனி வரும். கொஸ்டின் சென்டென்ஸில் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்பு எனி வரும். கொஸ்டினில் எஸ்ஆர்னோ கொஸ்டினில் என்ன டைப் இருக்குதுங்க? பாசிட்டிவ் எஸ்ஆர்னோ, நெகட்டிவ் எஸ்ஆர்னோ கொஸ்டின் 2 இருக்குது இல்லைங்களா? அதுதான் பாசிட்டிவ் கொஸ்டின் எழுதியிருக்கிறேன். அது பாருங்கள், எழுதியிருக்கிறேன் ஒரு பாசிட்டிவ் கொஸ்டினுக்கு எக்ஸாம்பிள். இஸ் தர் எனி வாட்டர் இந்த பாட்டிலில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறதா? பாசிட்டிவ் எஸ்ஆர்னோ கொஸ்டின். இந்த வாட்டர்ன்றது அன்கவுண்டபிள் நவுன், அதுக்கு முன்னே எனி வந்திருக்குதுங்க டிட்டர்மினர். அடுத்தது நெகட்டிவ் கொஸ்டின், இஸ்ன்ட் தேர் எனி வாட்டர் இந்த பாட்டிலில் கொஞ்சம் தண்ணீர் இல்லையா? இது நெகட்டிவ் எஸ்ஆர்னோ கொஸ்டினில் அன்கவுண்டபிள் நவுனுக்கு வாட்டருக்கு முன்னாடி எனி வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. அடுத்தது ரூல் 5, கொஸ்டின் சென்டென்ஸில் கவுண்டபிள் சிங்குலர் நவுனுக்கு முன்பு எனி வரும். அதுக்கு ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின் கொடுத்துருக்கோமா? டிட் யூ ஃபைண்ட் எனி மிஸ்டேக் இன் த ரிப்போர்ட். அறிக்கையில் ஏதேனும் தவறு கண்டீர்களா? பாசிட்டிவ் கொஸ்டின். மிஸ்டேக்ன்ற கவுண்டபிள் சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி எனி வந்திருக்குது, டிட்டர்மினர் வந்திருக்குது. அடுத்து நெகட்டிவ் கொஸ்டின், டிடன்ட் யூ ஃபைண்ட் எனி மிஸ்டேக் இன் த ரிப்போர்ட். அந்த அறிக்கையில் ஏதேனும் தவறை நீ கண்டுபிடிக்கவில்லையா? அதே பாரு, இது நெகட்டிவ் கொஸ்டின். அந்த ரூல் படிச்சிங்க, ரூலுக்கு கீழே எக்ஸாமு அப்படியே ஒரு மாடலை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ரூல் 6, அடுத்தது போலாங்களா? கொஸ்டின் சென்டென்ஸில் கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்பு எனி வரும். எடுத்துக்காட்டு, பாசிட்டிவ் கொஸ்டின், டூ யூ நோ எனி டீச்சர்ஸ் இன் தி ஸ்கூல். டீச்சர்ஸ் இது என்னதுங்க? கவுண்டபிள் ப்ளூரல் நவுன், அதுக்கு முன்னாடி எனின்ற டிட்டர்மினர் வந்திருக்குது. அந்த கொஸ்டின் பாருங்கள், டூ யூ நோ எனி டீச்சர்ஸ். டீச்சர்ன்றது ப்ளூரல் நவுனு, அதுக்கு முன்னாடி எனின்ற டிட்டர்மினர் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இந்த பள்ளியில் ஏதேனும் ஆசிரியர்களை உனக்கு தெரியுமா? அடுத்து நெகட்டிவ் கொஸ்டின் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கு பாருங்க.
டோன்ட் யூ ஹேவ் எனி ஃப்ரெண்ட்ஸ் ஏன் உனக்கு இங்கு நண்பர்கள் யாரும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ்ன்றது கவுண்டபிள் ப்ளூரல் ஒன்றுங்க. அதுக்கு முன்னாடி எனி வந்திருக்குது. இது நெகட்டிவ் கொஸ்டினுங்க. இப்போது புரிஞ்சிக்கலாம். அந்த ரூல் 6க்கு 2 எடுத்துக்காட்டு. ஃபைனலாக நம்ம ஒரு டேபிள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம் பாருங்கள். அது வந்து இந்த எனின்ற டிட்டர்மினர் வந்து அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுன்னா என்னதுங்க? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, அது அஃபர்மேட்டிவ். அதெல்லாம் வராதுங்க. அன்கவுண்டபிளுக்கு நவுனுக்கு முன்னாடி வராது, கவுண்டபிள் சிங்குலருக்கு முன்னாடி வரும், கவுண்டபிள் ப்ளூரலுக்கு முன்னாடி வராதுங்க. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு அன்கவுண்டபிள் முன்னாடி வரும், கவுண்டபிள் சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி வரும், கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி வரும். அதை தான் வந்து அந்த பெருக்கல் குறி மாதிரி போட்டுக்கிறீங்களா, டிக் மார்க்கு. பெருக்கல் குறி மாதிரி போட்டால் அது வராதுங்க. டிக்கு போட்டோம்னா வரும்னு அர்த்தம். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி வரும் டிக் போட்டுக்கிறேன், கவுண்டபிள் சிங்குலுக்கு நவுனுக்கு டிக் போட்டுக்கிறேன், கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி வரும்னு டிக் போட்டுக்கிறேன். அந்த டிக் போட்டால் வரும்னு அர்த்தம். அடுத்தது கொஸ்டின் சென்டென்ஸு. அதில் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி வரும், கவுண்டபிள் சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி வரும், கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி வரும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.